தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 2026க்குண்டான காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு எப்பொழுது வரும்? இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2வது கால் லெட்டர் யாருக்கு வரப்போகுது, என்ன டைமில் வெளியிட போகிறாங்க, இதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கோங்க. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் முதல் கால் லெட்டரில் வெறும் 1000 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா செகண்ட் கால் லெட்ரு வெளியிடலாம். இந்த கால் லெட்டர் பிரகாரம் இன்னும் ஒரு கூடுதலாக வேக்கன்சிஸை ஃபில் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஆண்டு எடுத்தால் மட்டும்தான் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்ப முடியும். அடுத்தடுத்து இந்த டிசிசி முறைகளை நிரப்ப முடியாது. ஸோ கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் மீண்டும் ஒரு வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு வர இருக்கு. மக்களே, நிறைய பீப்புள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர இருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் என்றால் கிடைக்கும், கவலையை விடுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இன்னொரு விஷயத்தை நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நேரடியாக நிரப்பணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது வரக்கூடிய 2026 நோட்டிஃபிகேஷனில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் இனி வரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் ஆட்களை எடுக்க போகிறாங்க. ஸோ இதோடு சரி, டிரைவர் கம் கண்டக்டர்னுடைய முடிவுகள் இதோடு சரிங்க. இதுக்கப்புறம் டிரைவர் தனி கண்டக்டர் தனி தான். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வேக்கன்சிஸ் 3274 அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இதில் அடுத்த ஆண்டு வேக்கன்சிஸில், ஏன்னா இந்த ஆண்டு கொடுத்த வேக்கன்சிஸில் வெறும் 1000 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வில் நிறைய பேர் தோல்வியை தழுவியதன் காரணமாக நேர்முக தேர்வுக்கு நிறைய பேரால் பாஸ் செய்ய முடியல. இது ஒரு காரணம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தவங்க கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்காமல் அப்படி ரிஜெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ் பண்ணி செகண்ட் கால் லெட்ரு நிறைய பேர்த்துக்கு இனி வரும் காலங்களில் வெளியிடலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்று இல்லைன்னா நாளை உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் செகண்ட் கால் லெட்ரு வந்துவிடும், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ கவலையை விடுங்க. 2026 உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். டிஎன்எஸ்டிசி 2026 டிரைவர் ஒரு 4500 பேரும் கண்டக்டர் ஒரு 5500 பேரும் மொத்தம் ஒரு 10,000 பேர் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரியான அப்டேட்கள் தினசரி நமக்கு கிடச்சிட்டு தாங்க இருக்குது. ஸோ சென்ற டைம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சான்றிதழ் சரிபார்ப்பில் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, வண்டி ஓட்ட தெரியாமையினால் ரிஜெக்ஷன் செய்யப்பட்டிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பில் எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம அடுத்த முந்தைய வீடியோக்குள்ளே கிளியராக உங்களுக்கு போட்டிருக்கோம். அதனால் போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் போகிறவங்க சான்றிதழ் சரிபார்ப்பை தயாராக வச்சுட்டு போங்க. சிவில் லிஸ்ட்டு எல்லாத்துக்குமே பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. இன்னும் ஒரு தினங்களில் தமிழகத்தில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியல் வெளியாகும். ஓகேங்களா? இதுதான் தமிழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் போக்குவரத்து துறை சம்மந்தமான எந்த செய்திகளாக இருந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 2026க்குண்டான காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு எப்பொழுது வரும்? இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2வது கால் லெட்டர் யாருக்கு வரப்போகுது, என்ன டைமில் வெளியிட போகிறாங்க, இதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கோங்க. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் முதல் கால் லெட்டரில்
வெறும் 1000 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கால் லெட்ரு வெளியிடலாம். இந்த கால் லெட்ரு பிரகாரம் இன்னும் ஒரு கூடுதலாக வேக்கன்சிஸை ஃபில் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஆண்டு எடுத்தால் மட்டும்தான் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்ப முடியும். அடுத்தடுத்து வந்து இந்த டிசிசி முறைகளை நிரப்ப முடியாது. ஸோ கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் மீண்டும் ஒரு வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு வர இருக்கு மக்களே. நிறைய பீப்புள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர இருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் என்றால் கிடைக்கும், கவலையை விடுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இன்னொரு விஷயத்தை நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நேரடியாக நிரப்பணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது வரக்கூடிய 2026 நோட்டிஃபிகேஷனில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் இனி வரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் ஆட்களை எடுக்க போகிறாங்க. ஸோ இதோடு சரி டிரைவர் கம் கண்டக்டர்னுடைய முடிவுகள் இதோடு சரிங்க. இதுக்கப்புறம் டிரைவர் தனி கண்டக்டர் தனி தான். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வேக்கன்சிஸ் 3274 அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இதில் அடுத்த ஆண்டு வேக்கன்சிஸில், ஏன்னா இந்த ஆண்டு கொடுத்த வேக்கன்சிஸில் வெறும் 1000 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வில் நிறைய பேர் தோல்வியை தழுவியதன் காரணமாக நேர்முக தேர்வுக்கு நிறைய பேரால் பாஸ் செய்ய முடியல. இது ஒரு காரணம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தவங்க கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்காமல் அப்படி ரிஜெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ் பண்ணி செகண்ட் கால் லெட்ரு நிறைய பேர்த்துக்கு இனி வரும் காலங்களில் வெளியிடலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்று இல்லைன்னா நாளை உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் செகண்ட் கால் லெட்ரு வந்துவிடும், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ கவலையை விடுங்க. 2026 உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். டிஎன்எஸ்டிசி 2026 டிரைவர் ஒரு 4500 பேரும் கண்டக்டர் ஒரு 5500 பேரும் மொத்தம் ஒரு 10,000 பேர் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரியான அப்டேட்கள் வந்து தினசரி நமக்கு கிடச்சிட்டு தாங்க இருக்குது. ஸோ சென்ற டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சான்றிதழ் சரிபார்ப்பில் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, வண்டி ஓட்ட தெரியாமையினால் ரிஜெக்ஷன் செய்யப்பட்டிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பில் எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம அடுத்த முந்தைய வீடியோக்குள்ளே கிளியராக உங்களுக்கு போட்டிருக்கோம். அதனால் போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் போகிறவங்க சான்றிதழ் சரிபார்ப்பை தயாராக வச்சுட்டு போங்க. சிவில் லிஸ்ட்டு எல்லாத்துக்குமே பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. இன்னும் ஒரு தினங்களில் தமிழகத்தில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியல் வந்து வெளியாகும். ஓகேங்களா? இதுதான் தமிழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் கேட்க நீங்கள் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் போக்குவரத்து துறை சம்மந்தமான எந்த செய்திகளாக இருந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.